வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணில் நிறைவேற்றிய சட்டம் காலாவதியானது. நாடாளுமன்ற செயலாளர் நாயகம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 3வது பிணைமுறி விற்பனை. நாட்டின் டாலர் கையிருப்பை அதிகரிக்கும் அணியமிடம் சவால் விடும் சஜித். தமிழர்களை ஏமாற்றும் அனுர அரசு. குழம்பியது தமிழரசு. நாளை வெளியாகவுள்ள அதிரடி அறிவிப்பு. பணத்தை விரயம் செய்யும் அனுர அரசு. அதிக ஆசனங்களை சங்கு கைப்பற்றும். ஹமாஸ் தலைவர் சின்வார் உயிருடன் அதிரும் இஸ்ரேல். தொடர்வன விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் தொடர்பான சட்டம் காலாவதியாகியுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் அறிவித்துள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தினூடாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக 10 வருடங்கள் நாடாளுமன்றத்தில் அங்கத்துவம் வகித்ததால் மாத்திரம் ஓய்வூதியம் வழங்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் சட்டம் மாற்றியமைக்கப்பட்டிருந்தது. அதற்கான முன்மொழிவை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைத்திருந்தார். ஆனால் குறித்த முன்மொழிவு சோதவாக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு சட்டமாக இதுவரை நிறைவேற்றிக் கொள்ளப்படவில்லை. எனினும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தை கலைத்தவுடன் குறித்த சட்டம் மூலம் வலுவிழந்து விட்டதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி சேனதீர தற்போது அறிவித்துள்ளார். அதன் பிரகாரம் முன்னைய ஓய்வூதிய சட்டத்தின் பிரகாரம் நாடாளுமன்றத்தில் 5 வருடங்கள் அங்கத்துவம் வகித்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஓய்வூதியம் பெற தகுதியானவர்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் 3வது பிணைமுறி விற்பனை இன்று நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் கடந்த செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி 1,50,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி பிணைமுறிகளை மத்திய வங்கி ஏலத்தில் விற்பனை செய்திருந்தது. அதன் பிரகாரம் 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 70,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பிணைமுறிகள், 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 40,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பிணைமுறிகள், 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 10,000 மில்லியன் பிணை முறிகள் என்பன இதன்போது ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில் 1 மாத காலத்திற்குள்ளாக இன்றைய தினம் 2வது தடவையாகவும் திரைசேரி பிணைமுறிகள் விற்பனை செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இன்றைய தினம் 85 பில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி பிணைமுறிகள் விற்பனை செய்யப்படவுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது. நாட்டின் டாலர் கையிருப்பை அதிகரிக்கக்கூடிய வல்லமை கொண்ட அணி தம்மிடம் உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலினூடாக தமக்கு அதிகாரத்தை வழங்குவது மிகவும் பொருத்தமானது ஆகும். நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் நிபுணத்துவம் வாய்ந்த தரப்பினர் நமது அணியில் உள்ளனர். 2028ஆம் ஆண்டிலிருந்து இலங்கை கடன் செலுத்த வேண்டியுள்ளது. இதற்கு நீண்டகால எல்லை இல்லை. இன்னும் 4 ஆண்டுகள் மாத்திரமே உள்ளன. சர்வதேச நாணய நிதியம் வழங்கியுள்ள இந்த சிறிய இடைவெளியில் போதுமான அளவு அந்நிய செலாவணி கையிருப்பு இருக்க வேண்டும். அதற்கு சிறந்த பொருளாதார கொள்கை இருக்க வேண்டும். எனவே ஐக்கிய மக்கள் சக்தியே அதனை சிறந்த வகையில் நிர்வகிக்கும் என சஜித் பிரேமதாசன் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அமர்வில் சமர்ப்பிக்கப்படும் இந்த தீர்மானத்தின் 51 கீழ் ஒரு நகல் வடிவையும் இலங்கை தொடர்ந்து எதிர்க்கும் என அமைச்சரவை பேச்சாளர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற யுத்த குற்றங்கள் குறித்த ஆதாரங்களை சேகரிக்கும் வெளிப்புற பொறிமுறைகளுக்கான அதிகாரங்களை நீடிக்கும் இந்த தீர்மானத்தையும் இலங்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என குறிப்பிட்டார். அமைச்சரவையின் தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் தற்போதைய அமர்வில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள தீர்மானத்தின் நகல் வடிவை நிராகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என கூறினார். எனினும் உள்நாட்டு பொறிமுறை மூலம் நல்லிணக்கம் உட்பட மனித உரிமை பிரச்சினைகளுக்கு தீர்வை காண்பது குறித்து அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை மனித உரிமை பேரவையுடனும் வளமையான மனித உரிமை பொறிமுறையுடனும் தொடர்ந்தும் ஒத்துழைப்பு அர்த்தபூர்வமான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கின்றது என குறிப்பிட்டார். புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தேர்தலின் பின்னர் புதிய அரசாங்கம் தெரிவு செய்யப்படும். நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டை ஜெனீவாவிற்கு தெரியப்படுத்துவோம். இந்த தீர்மானத்தில் உள்ள பல விடயங்களை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் எனினும் இதற்கு காலம் தேவை. நாளை ஜெனீவாவில் இந்த நிலைப்பாட்டை தெரியப்படுத்துவோம் என விஜித ஹேர தெரிவித்துள்ளார். தமிழக கட்சியின் தேசிய நியமன குழுவினால் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் பெயரில் பட்டியலில் உள்வாங்கப்படாத கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் தனது அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து இன்று அல்லது நாளைய தினம் அறிவிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடவிருக்கும் வேட்பாளர்களின் பெயர்கள் அக்கட்சியின் தேர்தல் நியமன குழுவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கப்பட்டது. அதன்படி யாழ் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான வேட்பாளர்களான
எஸ் ஸ்ரீதரன், எம் ஏ சுமந்திரன், எஸ் சி இளங்கோவன், ஹேசவன் சயந்தன், சந்திரலிங்கம் சுகிர்தன், சுரேகா சதீந்திரன், இமானுவன் ஆர்லாண்ட், கிருஷ்ணவேணி சிறிதரன், தியாகராஜா பிரகாஷ் ஆகியோர் வேட்பாளராக பெயரிடப்பட்டுள்ளனர். இருப்பினும் அப்பெயர் பட்டியலில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களான ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா, சசிகலா ரவிராஜ், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் உள்ளிட்டோரின் பெயர்கள் உள்வாங்கப்படவில்லை. இதனையடுத்து கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் KV தவராசா தமிழரசு கட்சியில் இருந்து விலகுவதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தார். அதேபோன்று தமிழரசு கட்சியின் வேட்பாளர் பட்டியலில் தனது பெயர் உள்வாங்கப்படாதன் காரணமாக எதிர்வரும் பொது தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் சங்கு சின்னத்தில் யாழ் மாவட்டத்தில் களமிறங்கப் போவதாக நேற்றைய தினம் அறிவித்த தமிழரசு கட்சி உறுப்பினர் சசிகலா ரவிராஜ் வேட்புமனுவிலும் கையெழுத்திட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சலுகைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளமை குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவ்வாறான குழு ஒன்றை நியமிப்பித்திருப்பது பயனற்ற செயலாகும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள முஜிபுர் ரஹ்மான், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுபவிக்கும் சலுகைகள் குறித்து ஆய்வு செய்ய குழுவை நியமிக்க வேண்டிய அவசியமில்லை. இது நிதி விரயமாகும் நடவடிக்கையாகும். அதற்கு பதிலாக அவர்களின் சலுகைகள் குறித்த அனைத்து தகவல்களையும் நாடாளுமன்ற பொதுச் செயலாளரிடமிருந்து ஜனாதிபதி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அதிக ஆசனங்களை கைப்பற்றும் என அந்த கூட்டணியின் தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து தேர்தல் மாவட்டங்களிலும் போட்டியிடுவதாகத்தான் தீர்மானித்திருக்கின்றோம். ஆனால் கிழக்கில் திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் தமிழ் சமூகம் பலவீனமான நிலையில் இருக்கின்றது. அதனால் அங்கு தமிழர் தரப்பில் ஆக குறைந்தது ஓர் ஆசனம் எடுப்பதென்றால் கூட தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக கேட்டால்தான் சாத்தியமாகும் என்ற நிலைமை உள்ளது. ஆகையினால் இந்த இரு மாவட்டங்களிலும் உள்ள நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் தான் நாங்கள் சில தீர்மானங்களை எடுக்க வேண்டியுள்ளது. இதன் காரணமாகத்தான் தமிழரசு கட்சியுடன் நாங்கள் தொடர்ந்து பேச்சு நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதற்கமைய அவர்களுக்கும் எங்களுக்கும் நடைபெறும் பேச்சுக்களின் நிமித்தம் திருகோணமலையில் தமிழரசு கட்சி சின்னத்திலும் அம்பாறையில் சங்க சின்னத்திலும் போட்டியிடுவது தொடர்பில் கருத்தளவில் ஒத்துக்கொண்டிருக்கின்றோம் என்றார். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் சின்வார் கொல்லப்பட்டதாகவே கூறப்பட்டது. இதற்கிடையே திடீர் திருப்பமாக இப்போது சின்வார் உயிருடன் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது சர்வதேச அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் கடந்த ஓராண்டுக்கு மேல் தொடர்ந்து வருகின்றது. இரு தரப்பிற்கும் இடையேயான தாக்குதல்கள் இப்போது தீவிரமடைந்துள்ளது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் சின்வார் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் இது மிக முக்கிய திருப்பமாக பார்க்கப்பட்டது. ஹமாஸ் தலைவரே கொல்லப்பட்டால் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்றெல்லாம் சொன்னார்கள். இதற்கிடையே இப்போது திடீர் திருப்பமாக ஹமாஸ் தலைவர் சின்வார் உயிருடன் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர் கட்டார் அரசை ரகசியமாக தொடர்பு கொண்டு உதவிகளை கேட்டதாகவும் கூறப்படுகின்றது. காசா நகரில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பலஸ்தீனியர்கள் தாக்கிய பாடசாலை இஸ்ரேல் தாக்கியது. அந்த ராக்கெட் தாக்குதலில் சின்வார் கொல்லப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் இப்போது அதற்கு நேர்மறையான தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரம் சின்வார் நேரடி தொடர்பு கொண்டதாக வெளியாகும் தகவலில் உண்மையில்லை என்று மூத்த கட்டார் தூதர் தெரிவித்துள்ளார். ஹமாஸின் மூத்த தலைவர்களில் ஒருவரான நபரால் ஹாலிஸ் அல்-ஹஜா என்பவரே தங்களை தொடர்பு கொண்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.